கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தின் வெளிச்சத்தில் நிச்சயம் என்கிறதை குறித்து 3 காரியங்களை பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? இயேசு மேலே இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இரண்டாவதாக, ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், தன் பேரிலே தானும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தான் பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஈசாக்கு குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:28 யார் அவனை பகைத்து துரைத்தடித்தார்களோ அவர்களே வந்து சொன்னார்கள், நிச்சயமாய் தேவன் உங்க கூட இருக்கிறார் என்று. போல் உங்கள் வாழ்க்கையில் யார் பொறாமைப்பட்டார்களோ, யார் துரைத்தடித்தார்களோ அவர்களே வந்து சொல்வார்கள், நிச்சயமாய் தேவன் கூட இருக்கிறார் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.